மலேசியா மற்றும் சீனா இன்று கோலாலம்பூரில் 31 முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்து செய்துள்ளன. இந்த ஒப்பந்தங்கள் தொழில், பாதுகாப்பு, கல்வி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சுற்றுலா, ஆராய்ச்சி மற்றும் பல துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய நிகழ்வாகும். இந்த ஒப்பந்தங்களில் முக்கியமான ஒன்று, பொதுப்பணிகளுக்கான மற்றும் சாதாரண பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு இரு நாடுகளுக்கும் விசா விலக்கு வழங்கும் உடன்படிக்கை ஆகும். இதனால் பயணிகள் இடையேயான பயணம் எளிதாகவும் விரைவாகவும் நடைபெறும். மேலும் செய்தி மற்றும் ஊடகத் துறையில் மலேசியாவின் தேசிய பொது ஒளிபரப்பாளர் RTM மற்றும் சீனாவின் ஷின்ஹுயா செய்தி நிறுவனம் இணைந்து செய்தி பரிமாற்றம் மற்றும் கூட்டு நிகழ்ச்சிகளை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளன. தொழில்துறை மற்றும் வர்த்தகத் துறையில் இரு நாடுகள் இரட்டை பூங்காக்கள் திட்டத்தின் மேம்பாடு, வர்த்தக சேவைகள் மற்றும் தரநிலை அமைப்பில் ஒத்துழைப்பு ஆகியவை அடங்கும் 3 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து துறையில் மலேசியா மற்றும் சீனாவின் தேசிய ரயில்வே நிர்வாகம் ரயில்வே துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் ஒப்பந்தம் செய்துள்ளன. அதிகாரிகள் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் செயற்கை நுண்ணறிவு, புதிய பொருட்கள் ஆராய்ச்சி, வேடு உலகளாவிய வழிசெலுத்தல் செயற்கைக்கோள் அமைப்பு பயன்பாடு உள்ளிட்ட துறைகளில் கூட்டு ஆய்வகங்களை நிறுவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்யப்பட்டன. கல்வித்துறையில் மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகம் மற்றும் சீனாவின் பெகிங் பல்கலைக்கழகம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய பொருட்கள் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவ ஒப்பந்தம் செய்துள்ளன. சுற்றுலா மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திலும் 3 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்யப்பட்டு இரு நாடுகளின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார பண்புகளை பரப்பும் முயற்சிகள் விரிவடைந்துள்ளன. இதோடு அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் புதுமைத் துறைகளில் இரு நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றும் புதிய காலத்தை தொடங்கியுள்ளன. இந்த ஒப்பந்தங்கள் மலேசியா சீனா உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்று பகுதி மற்றும் உலகளாவிய அளவில் பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.